காலத்துக்கு பிறகு சென்னைக்கு வந்துடுறாங்க. சென்னையில் பள்ளியில் படிப்பதற்கு புரட்சித் தலைவி அம்மா அவர்களை சேர்த்து விடுகிறார்கள். புரட்சித் தலைவி 5ஆம் வகுப்பு படிக்கின்றார். 10 வயது மாணவியாக இருக்கின்ற பொழுது அவருடைய தாயாருக்கு பிறந்த நாள் வருகிறது. தன் தாய்க்கு ஒரு நல்ல பரிசை கொடுக்க வேண்டும் என்று எண்ணிய புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் ஒரு முடிவெடுக்கிறாங்க. தனது பிறந்த நாளுக்கும் தன்னுடைய சகோதரன் பிறந்த நாளுக்கும் தனது தாயார் அவர்கள் விரும்புகின்ற கேட்கின்ற உயர்ந்த பொருட்களை எல்லாம் வாங்கி கொடுக்கிறார். ஆடைகள் கிஃப்ட்டுன்னு சொல்லி வாங்கி தராங்க. நம்ம அம்மாவுக்கு நம்ம ஏதாவது ஒன்று செய்ய வேண்டுமே என்று புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நினைக்கிறார்கள், எண்ணுகிறார்கள். என்ன செய்யலான்னு சொல்லிட்டு பிறகு வீட்டிலேயே அமர்ந்து ஒரு சார்ட் பேப்பரை எடுத்து அதில் இயற்கை காட்சிகள் நேச்சுரல் சீன்ஸ் எல்லாம் எடுத்து அழகாக ஒட்டி அதில் அந்த 10 வயது இளம் பிராயத்திலேயே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தன் தாய் குறித்து ஒரு